அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். காலை நேர மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற மன்னா என்ன அப்படின்னு சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதத்தில் 24வது வசனத்தில் வாசித்தால், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் என்பது தமிழில் வானம் போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் ஹெவன் என்று நீங்கள் வாசிக்கலாம். அப்போது ஹெவன் என்பதற்கு பரலோகத்திற்கும் ஹெவன் என்ற வார்த்தை தான் ஆங்கிலத்திலே கொடுக்கப்படுகிறது. அப்போ பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற மன்னா, அதான் பரலோக மன்னாவாக ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பரலோகத்திலிருந்து வருகிறதான அந்த பனி நீங்கிய பின் அதிலிருந்து உருவாகிறதா இந்த உணவு. அப்போ வானத்திலிருந்து அந்த ஆகாரம் பொழிந்தருளப்படுகிறது. அதன் மூலமாக வனாந்தரத்திலே அவர்கள் உயிர் வாழ்கிறதை குறித்து நம்ம வாசிக்கலாம், அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ இந்த பரலோக மன்னா அல்லது வான மன்னா அப்படின்னு சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்ட அந்த மன்னா 40 ஆண்டுகள் கழித்து அவங்க கானானுக்குள்ளே பிரவேசித்த உடனே நின்று போய்விட்டது. ஆனால் இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே இப்பொழுது வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிற பொழுது நமக்கு கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை எப்படி தருகிறார்? அவருடைய வேத வசனம் என்ற ஆகாரத்தை, வேத வசனம் என்ற மன்னாவை நமக்கு ஆகாரமாக தருகிறார். அப்போ நம்ம டெய்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மன்னாவை வனாந்தரத்தில் போய் பொறுக்கி எடுத்து சாப்பிடுவார்களோ, அதே போல நாமும் தினந்தோறும் இந்த வேத வசனமாகிய மன்னாவை பொறுக்கி எடுத்து சாப்பிடும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் பலனடைகிறான். நம்ம தொடர்ந்து உலகத்திலே சாத்தானை, உலகத்தை, போராட்டங்களை ஜெயித்து கர்த்தருக்காக வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது முதல் காரியம். இரண்டாவதாக, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31ஆம் வசனம், 58வது வசனம், அந்த வசனங்கள்ல நீங்கள் வாசித்து பார்த்தா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பம், ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவரங்க சொல்லுகிறார். அப்போ வானத்திலிருந்து மன்னாவை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அந்த உணவை சாப்பிட்டு அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் என்னை பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய என்னை புசிக்கிறவன் எவனோ அவன் மறியாமலும் இருப்பான் என்று அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பல காரியங்களை சொல்லுகிறார். அப்போ இந்த மன்னா எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசுவே பரலோகத்தில் இறங்கி வந்த மன்னாவாக இருக்கிறார். இப்போ அவரை எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னா, அவர் கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகள், நம்முடைய பாவங்களை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரே, அவரை நாம் தியானித்து அதற்கு அடையாளமாக திருவிருந்து அல்லது நற்கருணை என்று சொல்லக்கூடிய அந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நாம் கல்வாரி சிலுவையை தியானித்து அதை உட்கொள்ளும் போது ஆண்டவர் இயேசுனுடைய ரத்தம் நமக்குள்ளே வருகிறது, ஆண்டவருடைய சரீரத்தின் பல நமக்குள்ளே வருகிறது, ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. அது சரீர பிரகாரமாக நம்ம மரித்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஆத்மாவுக்கு மரணமே இல்லாமல் நம்ம நித்திய ராஜ்யத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அப்போ அந்த வானத்திலிருந்து மன்னா யாரு? அதான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் நம்ம திருவிருந்துகளிலே தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். ஆண்டவருடைய கல்வாரி பாடுகளை அடிக்கடி தியானிக்க வேண்டும். அவருடைய ரத்தத்தை குறித்து, அவருடைய சரீரத்தின் மகத்துவங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே அந்த மன்னாவினுடைய பலன் உள்ளே வருகிறது. அதன் மூலம் நம்ம உள்ளான மனித நிலையை மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாக பலன் அடைகிறோம். நித்திய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். ஆகவே வானத்திலிருந்து வந்த மன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம தேவ பிள்ளையாய் இருந்தால் நம்ம 2 வித மன்னாவை புசிக்கணும். ஒன்று, இந்த வேத வசனம் என்ற மன்னாவை நாம் புசிக்க வேண்டும். மற்றொரு பக்கம் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி பாடுகளை தியானித்து திருவிருந்து என்று சொல்லக்கூடிய அந்த மன்னாவை நாம் புசித்து ஆண்டவருடைய பலன் அடையும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நம்ம நல்ல நிறைவான ஒரு அனுபவத்தை தந்து நம்மை நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துகிறார். ஆகவே இந்த மன்னாவை நாம் புசிப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம், நித்திய ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்படுவோம். பரலோக மன்னாவினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துவாராக. தெய்வீக மன்னாவின் மூலம் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தரல ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? மகா கிருபையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னவாகிய இயேசு ராஜா, மை துதிக்கிறோம் அப்பா.
நீர் எங்களுக்காக மனிதனாக அவதரித்து சிலுவையிலே பட்ட பாடுகளையும் சிந்தின இரத்தத்தின் காரியங்களையும் தியானித்து அதன் மூலம் எங்கள் உள்ளான மனிதனிலே அழியாத வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக நன்றி சொல்கிறோம். அதனோடு கூட அனுதினமும் நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அந்த ஆகாரத்தின் பலனை அடைய ஆண்டவரே நீர் வேத வசனம் என்ற மன்னாவை எங்களுக்கு தந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த மன்னாவை தவறாமல் புசிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். செய்கிற வேலைகள், தொழில்கள், கைகளின் பிரயாசங்கள், ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதித்துக் கொடும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.